Taste the Daily. பொன்வில்சன் சார், இப்போது இங்கே வந்து குற்றவாளிகளுக்கு ஆட்சியாளர்கள் மேலே வந்து கொஞ்சம் கூட பயமே இல்லை, ஆட்சியாளர்களுக்கு இங்கே நடக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றி அக்கறை இல்லை. இதுதான் இந்த மாதிரி காவல் நிலையமே தாக்கப்படுவதற்கான காரணம் அப்படின்றத சார் சொல்கிறாங்க. உங்களுடைய பார்வை என்ன சார்? இந்த குற்றவாளிகளுக்கு வந்து ஆட்சியாளர்கள் மேலே பயம் இல்லைன்னா ஆட்சியாளர்களை அடுத்த தேர்தலில் தோக்கடிச்சிடுவாங்க மக்கள். ஆனால் இன்றைக்கி என்னன்னா குற்றவாளிகளுக்கு காவல்துறை மேலேயே பயம் இல்லை. அதற்கு காரணம் என்னென்னா காவல்துறையை தன் கையில் வைத்திருக்கிற முதலமைச்சர் அதற்கு பொறுப்பேற்க வேண்டும். இது ரொம்ப முக்கியம். ஏனென்றால் எந்த ஒரு மாநிலத்திலையோ எந்த ஒரு நாட்டிலையோ சட்டம் ஒழுங்கு சீராக இருந்தால், மக்கள் அமைதியாக வாழ்வதற்கு வழி இருந்தால் அந்த நாடோ அந்த மாநிலமோ முன்னேறும். மற்றபடி வேலை வாய்ப்போ தொழில் வளமோ சுகாதாரமோ கல்வி வளமோ இதெல்லாம் அடுத்த கட்டம். முதல் கட்டம் வீட்டை விட்டு வெளியே வரும்போது பாதுகாப்பற்ற தன்மை இருந்தால் அந்த நாடு முன்னேற வாய்ப்பே இல்லை, சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிருந்தா. அப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கடந்த காலத்தில், குறிப்பாக அதிமுக ஆட்சி காலத்தில் எல்லாரும் பேசக்கூடியது என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டில் அதிமுக ஆட்சி இருந்தால் சட்டம் ஒழுங்கு சீராக இருக்கும். எல்லாருமே இதையும் சொல்கிறீங்க. அதிமுக ஆட்சி இருந்தால் வந்து சட்டம் ஒழுங்கு நல்லா இருக்குங்க, திமுக ஆட்சி வந்தாலே வந்து ரவுடிகள் ராஜ்யம் தான் நடக்கும் அப்படின்றத தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. நான் என்ன கேட்குறேன், இப்போ முதலமைச்சர் என்ன தான் செய்யணும்னு நினைக்கிறீங்க? முதல் கோணல் முற்றும் கோணல். ஆட்சிக்கு வந்த புதுசில் விருகம்பாக்கத்தில் பேராசிரியர் அன்பழகன் 100வது பிறந்தநாள் விழா டிசம்பர் 31 கொண்டாடும்போது மேடையில் 2 பாராளுமன்ற உறுப்பினர்கள் திமுக, தமிழச்சி தங்கப்பாண்டியன், கனிமொழி அம்மா மேடையில் இருந்து கீழே இறங்கும்போது ஒரு பெண் காவலர் சிறு பெண் காவலரை வந்து புது பெண் காவலரை 2 இளைஞரணியை சேர்ந்த திமுகவினர் அவங்க அத்துமீறி நடந்தாங்க. உடனே அந்த பெண் காவலர் அழுதுனே போய் காவல் நிலையத்தில் கம்ப்ளைண்ட் பண்ண பிறகு எம்எல்ஏ கூட போய் எம்எல்ஏ அங்கே சமரசம் பேசுகிறார். திமுக எம்எல்ஏ இல்லை விட்டுருங்க, மன்னிப்பிச்சுக்கோங்க, காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு காம்ப்ரமைஸ் எழுதி வாங்கி இங்கே 2ஆம் தேதி 3ஆம் தேதி விவாதம் நடக்கிறது. எதிர்கட்சி தலைவர் சொல்கிறார், இந்த மாதிரி அத்துமீறி இருக்கிறாங்க, அவங்க மேலே தண்டனை கொடுக்காம ஒரு எஃப்ஐஆர் கூட பதிவு பண்ணாமல் எப்படி நீங்கள் காம்ப்ரமைஸ் பேசலாம்னா அப்புறம் 3ஆம் தேதி எஃப்ஐஆர் பதிவு பண்ணப்படுது. இது முதல் விஷயம். அடுத்த விஷயம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, புழல் ஜெயிலில் எடுத்துக்கிட்டிங்கன்னா மணிகண்டன் சாந்தகுமார் மீது காவலர்கள் அவர்கள் மீது தாக்குதல், ஆஸ்பத்திரியில் அனுமதி. திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வர் கோயிலில் பெண் இன்ஸ்பெக்டர் காந்திமதி வரிசையில் அனுப்புகிறாங்க எல்லாரையும். அப்போ திமுக பிரமுகர் அவங்க ஆட்களை வரிசையில் விடக்கூடாது, முன்னாடி போகணுன்னா அந்த அம்மா விட மாட்டேன்ட்டாங்க. அப்போது திமுக செயற்குழு உறுப்பினர் ஸ்ரீதர் அந்த பெண் இன்ஸ்பெக்டர் காந்திமதி கன்னத்தில் அறைகிறார். இப்போ அவர் எந்த இடத்துல இருக்கார்? அவர் மேலே எந்த வழக்கு பதிவு பண்ணப்பட்டிருக்கு? இப்போ இது நடந்ததா? விருதுநகர் ராஜபாளையத்தில் பஞ்சு மார்க்கெட் டாஸ்மாக் கடை அருகே 9 பேர் சேர்ந்து போலீஸ்காரங்க லத்தியை பிடிங்கி, போலீஸ்காரங்க ராம்குமார் கருப்புசாமி லத்தியை பிடிங்கி அவரே திருப்பி அடிக்கிறாங்க. இப்போ எந்த இடத்துல காவல்துறை கட்டுப்பாடு? இப்படி சின்னதாக ஆரம்பித்தது தான் இன்னைக்கு வந்து காவல் நிலையத்தின் மீதான அட்டாக் வரைக்கும் போயிருக்குன்றீங்களா? எந்த அளவுக்கு போய்க்குதுன்னா, அருப்புக்கோட்டையில் ஒரு டிஎஸ்பி காயத்ரி தலைமுடியை பிடிச்சி பப்ளிக் இழுக்குது. அப்போ என்ன அர்த்தம்? இதுக்கெல்லாம் என்ன உதாரணம் சொல்லணும்னா, திருச்சியில் உங்களுக்கு தெரியும் KN நேரு மூத்த அமைச்சர், இன்னொரு பக்கம் திமுகவின் நாடாளுமன்ற உறுப்பினர் திருச்சி சிவா, இவங்க 2 பேருக்குள்ள ஒரு பிரச்சனை. அங்கே இறகு பந்து மைதானம் ஆரம்பிக்கிற இடத்துல இவர் கல்வெட்டு வைக்கிறதுல பிரச்சனை. அப்போ என்ன ஆச்சு? கல்வெட்டு வைக்கிறதுல பிரச்சனை. அதை எதிர்த்து கேட்கும்போது அவர் வீட்டை, திருச்சி சிவா வீட்டை அடித்து உடைக்கிறாங்க, கார் அடித்து உடைக்கிறாங்க. அப்போது கருப்பு கொடி காட்டின 10 பேரை பாதுகாப்பாக கொண்டு போய் கண்டோன்மெண்ட், திருச்சி கண்டோன்மெண்ட் காவல் நிலையத்தில் வச்சுருக்கிறாங்க. அந்த காவல் நிலையத்துக்குள்ளே பூந்து KN ஆட்கள் அந்த 10 பேரை அடிக்கிறாங்க. அப்போது ஒரு பெண் ஆய்வாளர் அவங்க தடுக்கிறாங்க. தடுக்கும்போது அந்த பெண் ஆய்வாளர் கையை முறித்து அந்த கலவரம் பண்ணி அங்கேருந்து மீட்டுட்டு போனாங்க. இப்போது அவங்க மேலே எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன? அதாவது காவல் நிலையத்தின் மீதான தாக்குதலுக்கே ஒரு முன்னுதாரணம் வந்து திமுகவினர் தான்றீங்களா? நிச்சயமாக அதுதான் நடந்துச்சு. இப்போ அதில் என்ன ஆச்சுன்னா, திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் காஜாமலை விஜய், முன்னாள் மாவட்ட துணை செயலாளர் முத்துசெல்வம், முன்னாள் மாவட்ட பொருளாளர் அந்தநல்லூர் ஒன்றிய தலைவர் துரைராஜ், முன்னாள் வட்ட செயலாளர், இவங்க அத்தனை பேர் ராமதாஸ், இவங்க அத்தனை பேரும் வழக்கு போட்டாங்க. அது அப்படியே முடிஞ்சு போச்சு. என்னாச்சு இது? அப்போது ஒரு காவல் நிலையத்தை தாக்குறாங்கன்னா எந்த அளவுக்கு வன்முறையை இவங்க வெறியாட்டத்தை தூண்டி விட்டுறாங்க. அது கட்சிக்காரங்களாக இருந்தாலும் தவறு தானே. இப்போ அதுதான் இன்னைக்கு மதுரையில் வெடித்திருக்கிறது. மதுரையில்
இன்றைக்கி அந்த இடத்துல வந்து சத்திரப்பட்டின்ற இடத்துல நைட்டு 2 பேர், அதாவது ஒரு பிரபாகரன்ற ஒரு குற்றவாளி கூட ஒருத்தரை கூப்பிட்டு முகமூடியை கட்டிட்டு போய் காவலர் அங்கே இருக்கிறார் பால்பாண்டி, அவர் அடித்து ரூமில் போட்டு பூட்டிட்டு எல்லாத்தையும் கம்ப்யூட்டர்லாம் அடித்து உடைச்சிட்டு அங்கேருந்து இன்னொரு காவலர் ஓடி போயிட்டார். 2 பேர் தான் இருந்திருக்காங்க. ஓடி போன பிறகு இப்போது அங்கே என்ன பொருட்கள்லாம் காணாமல் போகுது. இப்போ செதறது ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்ஸ் நிறைய இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆயுதங்கள் இருக்கலாம், துப்பாக்கி ரவைகள் இருக்கலாம், எது பாதுகாப்பற்ற தன்மை இருக்கிறதுல அதில் எது காணாமல் போச்சு, எது இருக்குது யாருக்கு தெரியும். அப்போது எதிர்கட்சியில் வந்து நம்ம துணைத் தலைவர் ஆர்பி உதயகுமார் எம்எல்ஏ அவர் கேள்விப்பட்டு உடனே போய் அது ஒரு பார்க்குறதுக்காக போகிறார். அவர் எல்லையிலேயே எதுக்காக கைது பண்ணணும்? சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அங்கே என்ன வந்து? இல்லை, இதுதான் என்னோட கேள்வியாகவும் இருக்குது. ஒரு இடம் வந்து தாக்கப்பட்டிருக்கு, காவலர்களே வந்து தாக்கப்பட்டிருக்காங்க, காவல் நிலையம் சூறையாடப்பட்டிருக்கு. இந்த இடத்துல ஒரு எதிர்க்கட்சி முன்னாள் வந்து அவர் முன்னாள் அமைச்சரும் கூட அந்த மாவட்டத்தை சேர்ந்தவர் போய் பார்க்குறாரு. அதில் அவங்களுக்கு என்ன சார் சிக்கல்? அதுதான் பிரச்சனை. இப்போ அதை போய் அவர் பார்க்கறதுல என்ன பிரச்சனை இருக்குது? எதையுமே மறைக்கணும். இந்த ஆட்சி, திமுக ஆட்சி எந்த விஷயத்தையுமே மறைக்கணும். அங்கே மறைக்கிறதுக்கு ஏதோ ஒன்று இருக்குன்னு சந்தேகப்படுறீங்களா? அப்போ இருக்கலாம் இல்லையா? கண்டிப்பாக இருக்கலாம் இல்லையா? இல்லை மறைக்கணுன்றது சந்தேகம்னா பின்னணியில் யார் இருந்தா, அந்த குற்றவாளிகளுக்கு பின்னணியில் யார் இருந்தா, எல்லாம் எந்த விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறது? அப்போது ஒரு எதிர்கட்சின்றது 75 எம்எல்ஏக்கள் உள்ள கூட்டணி கட்சி அதிமுக கடந்த ஆட்சியில். அப்போது அந்த ரெப்ரசன்டேஷன் போய் பார்க்குறாங்கன்னா அவங்க பார்வையிடட்டும். அதில் என்ன சட்டம் ஒழுங்கு கெட்டு போக போகுது? அப்போ எதுக்காக தடுக்கிறீங்க? ஒரு 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 தவறு நடந்திருக்குது, அங்கே போய் எதிர்கட்சியும் போய் பார்க்கணும்ல. போய் பார்த்தா அதுக்கு எதுக்கு நீங்கள் வந்து தடை போடுறீங்க? அப்போ என்னமோ விஷயம் இருக்குது. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்து போலீஸ் ரிஃபார்ம்ஸ் வேணும். நம்ம வந்து காவல்துறையே நம்ம குற்றம் சொல்ல முடியாது. அங்கே 2 காவலர்கள் தான் இரவில் இருந்திருக்கிறாங்கன்னா போலீஸ் ரிஃபார்ம்ஸ் என்ன செய்திருக்கிறீங்க? நீங்கள் கொடுத்த தேர்தல் வாக்குறுதியில், அதாவது ஜெயலலிதா அம்மா தமிழ்நாடு போலீஸ் ரிஃபார்மன்ஸ் ஆக்ட்னு 2013 கொண்டு வந்தாங்க. அந்த ஆக்டில் தெளிவாக இருக்கும் எப்படியெல்லாம் அப்பாயின்மெண்ட் பண்ணலாம், ஒரு ஐஜிலேருந்து தொடங்கி கீழ்மட்டம் வரைக்கும் எப்படி அப்பாயின்மெண்ட் பண்ணலாம், எப்படி ப்ரொமோஷன் கொடுக்கலாம், அவங்களுக்கு எப்படி சலுகைகள் கொடுக்கலாம், எப்படி வேலைக்கு பணிகளை அவங்களுக்கு நிறைவேற்ற வைக்கலாம், பணி சுமையை எப்படி குறைக்கலாம், எல்லாமே அந்த போலீஸ் ரிஃபார்ம்ஸில் இருக்குது. அதனால தான் ஜெயலலிதா அம்மா வந்தால் காவல்துறைக்கு வந்து அவங்க கைகள் விடுவிக்கப்பட்டிருக்கும், ஃப்ரீயாக வேலை செய்யலாம் அப்படின்ற எண்ணம் இருக்கும். எடப்பாடி பழனிசாமி ஐயாவும் அதையே தான் தொடர்ந்தார் கடந்த காலங்களில். ஸ்டாலின் அதை செய்யலையா? அதுதான் இப்போ பிரச்சனை. ஏன்னா கட்சிக்காரங்க தலையீடு எக்கச்சக்கமாக இருக்குது. இப்போ அதான் சொன்ன திருச்சி விஷயம் சொன்னேன், விருகம்பாக்கம் சொன்னேன் பொதுக்கூட்டத்தில். இந்த மாதிரி விஷயத்தில் கட்சி தலையீடு இருக்குது. ஆம்ஸ்ட்ராங் விஷயத்தில், இப்போ ஆம்ஸ்ட்ராங் விஷயத்தில் என்ன ஆகுது, அடுத்த நாளே விவகாரத்தில் அந்த மாதிரி எதுவும் இருக்கிற மாதிரி ஆம்ஸ்ட்ராங் வந்து அடுத்த நாளே வந்து கமிஷனர் பேட்டி கொடுக்குறாருல. எதுக்காக பேட்டி கொடுக்குறாரு? அதே மாதிரி அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் அடுத்த நாளே வந்து கமிஷனர் பேட்டி கொடுக்குறாருல. எதுக்காக பேட்டி கொடுக்குறாரு? ஒருத்தர் தான் அப்படின்னு. இல்லை, நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ இந்த நீங்கள் குறிப்பிடுற விவகாரத்துலலாம் பின்னணியில் திமுகவை சேர்ந்த யாரோ ஒரு இருக்கிறான்னு சந்தேகிக்கப்பட்டது. அதில் சில வழக்குகளில் குற்றவாளிகளாக இருக்கக்கூடிய திமுகவில் உறுப்பினராகவே இருந்தாங்க. சரி, இன்றைக்கு இந்த சத்திரப்பட்டி காவல் நிலைய தாக்குதல் விவகாரத்தில் அந்த மாதிரி எதுவும் இல்லையே? இல்லை, இப்போ போலீஸ் ஆர்பி உதயகுமார் எம்எல்ஏ அவர்களை தடுக்கிறது அப்படின்னா அவங்களா தடுப்பாங்களா? ஏன்னா சட்டம் ஒழுங்கை பற்றி அவங்களுக்கு தெரியும். ஒரு சட்டமன்றத்தில் எதிர்கட்சி துணைத் தலைவர் தலைமையில் ஒரு 4 பேரோ 3 பேரோ வந்தால் இதில் எந்த சட்டம் ஒழுங்கு கெடாதுன்னு அவங்களுக்கு தெரியும். அப்போ ஏதோ ஒரு மேலிடத்தின் உத்தரவின் பிரகாரம் தானே அவங்க தடுக்கிறாங்க. அப்போ அந்த மேலிடத்தின் உத்தரவு எங்கேருந்து வருகிறது? அப்போ அதுதானே முக்கியம். அதனால தான் என்ன சொல்கிறேன், இப்போ காவல்துறையை பொறுத்த வரைக்கும் அவங்கள ஒன்றும் சொல்ல முடியாது. நீங்கள் மேலிடம் என்ன சொல்லுதோ அதை கேட்டு தானே அவங்க நடைமுறைப்படுத்த வேண்டும். நியாயமான காவல்துறை அதிகாரிகளும் அவங்க கைகளை கட்டி வச்சுருந்தா அவங்களால என்ன செய்ய முடியும்? இன்றைக்கி என்ன சொல்கிறேன், 382வது வாக்குறுதியாக திராவிட முன்னேற்ற கழகம் ஸ்டாலின் அவர்கள் 2021 கொடுத்தது அனைத்து காவலர்களுக்கும் 1 நாள் வார விடுமுறைனார். இன்னைக்கு வரைக்கும் முழுசாக இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல. 383 அவங்களுக்கு இலவச மருத்துவ சிகிச்சை, உயிர் நீத்தவர்களுக்கு 1 கோடி ரூபாய்ன்னு சொன்னார். இன்னைக்கு வரைக்கும் பணியில் உயிர் நீத்தா 25 லட்ச ரூபாய்க்கு மேலே கொடுக்கறதில்ல. அடுத்து என்ன செய்கிறாரு, போலீஸ் கமிஷன் ஆயிரத்து பரிந்துரைகள் நிறைவேற்றப்படும். இன்னொன்று தெரியுமா ஸ்ரீராம், இந்த ஜனவரி 3ஆம் தேதி 2025 முதலமைச்சர் ஸ்டாலின் கிட்ட வந்து 5வது போலீஸ் கமிஷன் ரிப்போர்ட் கொடுத்தாங்க. யாருக்குன்னா தெரியுமா? மற்றதெல்லாம் முதலமைச்சர் பேசுகிறார்ல, இந்த விஷயத்தை ஏன் வெளிப்படையாக பேசலை? இந்த விஷயம் ஏன் விவாதத்துக்கு கொண்டு வரல? 5வது போலீஸ் கமிஷன் ரிப்போர்ட்டு முன்னாள் உயர்நீதிமன்ற நீதிபதி சிடி செல்வம் தலைமையில் ரிப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க.
என்னென்னலாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், எப்படி அவங்கள வந்து வேலைக்கு அமர்த்தணும், எல்லாமே கொடுத்துரு. அதில் எதெல்லாம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது? அப்போ காவல்துறை என்ன செய்யும்? இல்லை, காவல்துறையே வந்து முதல்வர் கண்டுக்காமலே இருக்கிறாரா? அது அப்படி ஒரு துறை இருக்குது, அதுக்கு நாம தான் பொறுப்பு வகிக்கிறோம் அப்படின்றதெல்லாம் தெரியாமல் இருக்கிறாரான்னு? நிறைய விஷயங்களை வந்து முதலமைச்சர் வந்து தெரியாமல் இருக்கிறாரா, இல்லை அவர் தெரிஞ்சுக்க விரும்பலையான்னு தெரியல. அதிகாரம் யார்கிட்ட இருக்குது, அதிகாரம் வேற யார்கிட்ட இருக்குதோ அப்படின்ற எண்ணம் வருது. இன்னொன்று 387வது வாக்குறுதியாக கொடுத்திருந்தாரு, காவலர் பணியிடங்கள் ஆண்டுதோறும் நிரப்பப்படும்னு. கிட்டத்தட்ட 1,21,000 காவலர்களுக்கு பத்தாது. இன்றைக்கு கிட்டத்தட்ட 8.25 கோடி மக்கள் தொகை இருக்கிறது. அப்போ காவலர் பணியிடங்களை நிரப்பணும் இல்லை, அது தேவையான அளவு நிரப்பல இல்லை. அந்த காவலர்களுக்கு இருக்கிற அழுத்தத்தில் என்ன செய்வாங்க? ஒரு பக்கம் வேலை பளு, ஒரு பக்கம் லீவு கிடையாது, ஒரு பக்கம் குடும்ப பாரம், ஒரு பக்கம் சம்பள உயர்வு கிடையாது, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சியின் அழுத்தம் எல்லா விதத்திலையும் இருக்குது. அப்போ அந்த காவல்துறை என்ன செய்யும்? இன்றைக்கு அது காவல்துறையின் ஈரல் கெட்டு போய் இருக்கிறது அப்படின்றது நிதர்சனமான உண்மை. நேர்மையா இருக்கிற காவலர்களுக்கு மிகப்பெரிய சோதனை ஏற்படுகிறது. அதுதான், அதாவது ஆளுங்கட்சி கூட வளர்ந்து போகிற காவல்துறை அதிகாரிகளுக்கோ காவலர்களுக்கோ பிரச்சனை இல்லை. ஆனால் மற்றவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் நேர்மையாக இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கூட மிகப்பெரிய அழுத்தம் ஏற்படுகிறது. அவர்கள் வந்து டிஃபென்ஸுக்கு தள்ளப்படுகிறார்கள்.